அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷாலா. புதிய வரி ஆட்சியை பற்றி புரிந்து கொள்ள பிகு தனது அலுவலகத்தில் மாமா கியானியை சந்திக்க வந்துள்ளார். குட் மார்னிங் மாமா கியானி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் பிகு. நீ எப்படி இருக்கிறாய்? நான் நல்ல மாமா கியானி. கடைசியாக இந்தியாவில் வருமான வரி குறித்த கண்ணோட்டத்தை நீங்கள் எனக்கு வழங்கினீர்கள். இன்று புதிய வரி ஆட்சியை நான் விரிவாக அறிய விரும்புகிறேன். நிச்சயமாக பிகு. இரண்டு ஆட்சிகளையும் நாம் நன்கு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இன்று புதிய ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு உதவுவேன். நான் மேலும் கேட்க விரும்புகிறேன் மாமா கியானி. சரி, எனவே உங்களுக்கு தெரியும், புதிய வரி ஆட்சி 2020-21 நிதியாண்டில் பழைய முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய அமைப்பின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், ஏராளமான விலக்குகள் மற்றும் விலக்குகளை கண்காணிப்பது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் 25,000 ரூபாய் நிலையான விலக்கும் இதற்கு பொருந்தும். சரி மாமா கியானி, இந்த புதிய வரி ஆட்சியில் கிடைக்கும் அடுக்குகளை புரிந்து கொள்ள தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? ஓப்பிங். புதிய வரி ஆட்சியின் கீழ் வரி அடுக்கை புரிந்து கொள்ள நீங்கள் இந்த அட்டவணையை குறிப்பிடலாம். பார்க்கிறாய், புதிய ஆட்சியில் விகிதங்கள் பழைய ஆட்சியை விட மிக குறைவு. புரிந்து கொண்டது மாமா கியான. வரி கணக்கீட்டை ஒரு எடுத்துக்காட்டுன் விளக்க முடியுமா? நிச்சயமாக பிகு. திரு ராஜேஷ் சர்மா 28 வயது, ஊதியம் பெறும் நபர் என்று வைத்துக் கொள்வோம். மேலும் ஆண்டுதோறும் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க. இப்போது திரு ராஜேஷ் சர்மாவின் வரி கணக்கீட்டை புதிய வரி ஆட்சியின் கீழ் அவரது வருடாந்திர வருமானம் 20 லட்சம் ரூபாய் என்றால் புரிந்து கொள். 25,000 ரூபாய் நிலையான விலக்குக்குப் பிறகு நிகர வரி விதிக்கக்கூடிய வருமானம் 19.25 லட்சம் ரூபாயாக இருக்கும். ரூபாய் 3 லட்சம் வரை வரி செலுத்த வேண்டியதில்லை. 3 லட்சத்து ரூபாய் முதல் 7 லட்சம் வரை 4 லட்சம் ரூபாயில் 5% வரி செலுத்தப்பட வேண்டும். 7 லட்சத்து ரூபாய் முதல் 10 லட்சம் வரை 3 லட்சம் மீது 10% வரி செலுத்த வேண்டும். 10 லட்சத்து ரூபாய் முதல் 12 லட்சம் வரை 2 லட்சம் மீது 15% வரி செலுத்தப்பட வேண்டும். 12 லட்சத்து ரூபாய் முதல் 15 லட்சம் வரை 3 லட்சம் மீது 20% வரி செலுத்தப்பட வேண்டும். 15 லட்சத்து ரூபாய் முதல் 19.25 லட்சம் வரை, அதாவது 4.25 லட்சம் ரூபாய் வரை 30% வரி செலுத்த வேண்டும். இதில் மொத்தம் 2,67,500 ரூபாய் ஆகஸ்ட் வருகிறது. இதில் 4% சுகாதாரம் மற்றும் கல்கேட்டியன் செஸ் சேர்க்கப்படுகிறது. எனவே செலுத்த வேண்டிய மொத்த வரி ரூபாய் 2,78,200. ஆனால் மாமா கியானி, விலக்குகள் பற்றி என்ன? புதிய ஆட்சியில் வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் பிரிவு 80C விலக்குகள் போன்ற விஷயங்களை நாங்கள் இழக்கிறோம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியாக பிக். புதிய வரி ஆட்சியில் பெரும்பாலான விலக்குகள் மற்றும் விலக்குகளை நீங்கள் இழக்கிறீர்கள். எனவே நான் கோர பல விலக்குகள் இல்லாத ஒருவராக இருந்தால் புதிய வரி ஆட்சி ஒரு சிறந்த தேர்வாக இருக்குமா? சரியாக. புதிய வரி ஆட்சி பல விலக்குகள் அல்லது விலக்குகள் இல்லாதவர்களுக்காக அல்லது தொந்தரவு இல்லாத வரி தாக்கல் செயல்முறையை விரும்புவோருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வரி விகிதங்களுடன் இது எளிமையானது, மேலும் நேரடியானது. சரி மாமா கியானி, புரிந்து வந்தது. சிறந்த பிக். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆண்டும் கணிதத்தை செய்வது முக்கியம். மேலும் உங்கள் வருமானம் மற்றும் நீங்கள் கோரக்கூடிய விலக்குகளின் அடிப்படையில் எந்த ஆட்சி உங்களுக்கு அதிக வரிகளை சேமிக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். மிக்க நன்றி மாமா கியானி, புதிய வரி ஆட்சியை இவ்வளவு தெளிவாக விளக்குவதற்காக. இப்போது எனக்கு மிகவும் நல்ல புரிதல் இருக்கிறது. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான் ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.